நேர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழக வெற்றிக் கழகம். தொடர்ச்சியா இதையே பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் பல தமிழக அரசியல் களத்துல பல மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. அ சதி வலையில் பின்னப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கும்போது அத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மக்களுக்கான ஒரு அவேர்னஸா தான் நம்ம இத பார்க்குறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் உயிர் பிழைத்தோம் என்று தப்பி வந்திருக்கிறார். அந்த சிக்கல்ல, அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி பாவம் உயிர் பிழைத்ததே பெரிது அப்படிங்கிற ஒரு சூழல்ல வந்திருக்காரு இல்லையா? அதனால அவருக்கு பாதுகாப்பு, வைப்பிரிவு பாதுகாப்பு போதாது அப்படின்னு சொல்லி, 2 மடங்காக பாதுகாப்ப அதிகப்படுத்த இருக்காங்க. இது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும், ரசிகர்களுக்கும் கிடைச்ச ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன் அப்படின்னா, இந்த கரூர்ல விஜய் அவர்களுடைய ரசிகர்களும், தொண்டர்களும் தான் பெருவாரியா பாதிக்கப்பட்டீங்க. ஸோ, இப்போ உங்க தலைவருக்கு பாதுகாப்ப இருமடங்காக்கியிருக்காங்க. ஸோ, அதனால நீங்க மகிழ்ச்சியில இருக்கலாம். 41 பேர் உங்க நண்பர்கள், உங்க உறவினர்கள், உங்க உற்றார், பச்சை குழந்தைக 9 பேர் இவங்கெல்லாம் உயிரிழந்ததெல்லாம் பெருசு இல்லைங்க. விஜய் அவர்களுக்கு பாதுகாப்ப அதிகப்படுத்தணும். ஏன்னா, அவர நோக்கி காலி வாட்டர் பாட்டில தூக்கி வீசிட்டாங்க. செருப்புகள தூக்கி வீசிட்டாங்க. எதிர்க்கட்சியினருடைய சதி, ஆளும் கட்சியினுடைய சதி. அதனால அவருக்கு பாதுகாப்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. இன்றைய தலைப்புச் செய்தியா நம்ம பார்க்குறோம். ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ அவர் யாரோட இருக்கார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. யாரோட உத்தரவு இது அப்படின்னா, விஜய் அவர்களுடைய கொள்கை எதிரியான பாஜகவுடைய மூத்த தலைவரான அமித்ஷா அவர்களுடைய உத்தரவு இது. அமித்ஷா அவர்கள் மொபைல்ல விஜய் அவர்கள் கிட்டையும் பேசியிருக்கார். இது இன்றைய தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. அதுவும் தினமலர்லயே வந்திருக்கிறது அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இந்த விஷயத்துக்குள்ள போனோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப அதை பேசுனா நமக்கு மனவேதனை வருது. ஆதங்கத்துல நிறைய பேசுறோம். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை பேசாம தவிர்க்கவும் முடியல. பிஞ்சு குழந்தைகள், எதுவுமே அறியாத அந்த 9 பிஞ்சு குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. முதல் காரணம், அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு வந்த அந்த பெற்றோர் இப்படி ஒரு கூட்டத்திற்கு வந்தது மிக பெரும் தவறு. முதல் குற்றவாளிகள் அவர். 2வது குற்றவாளி யாரு? விஜய் அவர்கள் தான். ஆனா மன்னிப்பு வீடியோ போட்டாரு 3 நாள் கழிச்சு. அப்பயாவது மனம் திறந்து மன்னிப்பு கேட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தா, முழுக்க முழுக்க அது திமுகவினுடைய சதி, ஆளுங்கட்சியினுடைய சதி. நாங்க எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பாயிண்ட்ல பேசணும். அதை தவிர நான் எந்த தவறு நாங்க எந்த தவறுமே பண்ணல அப்படின்னு ஒரு கூச்சமே இல்லாம பேசிய ஒரு நபர் தான் அந்த விஜய். 8:45க்கு வரேன்னு சொல்லிட்டு 8:45க்கு வீட்ல இருந்து கிளம்புறீங்க. கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் லேட்டா 1:30 மணிக்கோ 1:50 மணிக்கோ தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டான நாமக்கல்லுக்கே வரீங்க. நீங்க வர்றதுக்குள்ளேயே 10 பேருக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அந்த பகுதியில. அவங்களுக்கு அங்க குடிக்க தண்ணி இல்ல, உணவு இல்ல. காலையில 6 மணிக்கு நிக்க ஆரம்பிச்சவங்க கிட்டத்தட்ட மணி 2 வரைக்கும் ஆயிடுச்சு. உங்க கட்சியினுடைய தொண்டர்கள் எங்க? 2ஆம் கட்ட தலைவர்களுடைய முகம் பாக்குறோம். கரூர் அந்த மாவட்ட செயலாளர் மதியழகனை பாக்குறோம். அவரு கூட நாங்க அந்த கூட்டத்துல அந்த கிரௌட்ல இதுல எல்லாம் பார்க்கல. அரெஸ்ட் பண்ண போகும்போது பேசுபொருள் ஆகும்போது தான் நாங்க அவரை பாக்குறோம். கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரு? தாவேகாவுடைய கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரு? அந்த நிகழ்ச்சிக்கு அந்த பொறுப்பாளர்கள் என்னென்ன ஏற்பாடுகளை பண்ணிருந்தாங்க? இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் இருக்கா? ஏதாவது பதில் இருக்கா? குறைந்தபட்சம் அந்த மக்கள்கிட்ட ஒரு கண்ணீர் செஞ்சு ஒரு மன்னிப்பு கேட்டாரா? சும்மா அந்த சோக சீன்ல உட்காந்து பேசுற மாதிரி ஹஸ்கி வாய்ஸ் வச்சுட்டு பேசினா சரியா போச்சா? அப்ப கூட என்ன நம்பி வந்த உயிர் பலியா இருக்கேன்னு ஒரு வேதனை அவர் மூஞ்சில பார்க்க முடிஞ்சுதா? இன்னும் வி ஸ்டாண்ட் வித் விஜய், வி ஸ்டாண்ட் வித் டிவிகே அப்படின்னு போடுறவங்களை எல்லாம் பார்த்தா நெஞ்சுதான் வலிக்குது. மக்கள் இன்னுமே இப்படி இருக்காங்களே, நெஞ்சுதான் வலிக்குது. எல்லாரையும் சொல்ல, அந்த நபர்களை சொல்றேன் நான். தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தர தலைவரா பாக்குறீங்க. சமீபத்துல வந்த ஒரு வெற்றிமாறன் அவர்களுடைய படத்துல, கொள்கையும் சித்தாந்தமும் அற்ற தலைவனால ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும். விஜய் அவர்களை பார்த்து விஜய் அவர்களுக்காக மட்டுமே எழுதப்பட்ட வரியாதான் நான் இதை பாக்குறேன். இதுல நான் வெற்றிமாறன் அவர்கள் எதுவும் கோத்து விடல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வரிக்கு முழு முதல் சொந்தக்காரர் விஜய் அவர்கள் மட்டும்தான். ஓகேவா? இந்த விஷயத்துல இவ்வளவு உயிர் போயிருக்கு. 9 பிஞ்சு குழந்தைகள் இறந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்தவங்க தப்பு, கிரௌடு, போலீஸ், காவல்துறை சொன்ன இடத்துலயே பேசியிருந்தாவது இந்த கூட்ட நெரிசல கிரௌடு உயிரிழந்த தவிர்த்திருக்கலாம். எதையுமே விஜய் அவர்கள் கேட்கல. இதெல்லாம் நம்ம பேசி பேசி ஒன்னாக போறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிக பெரும் பலம் கிடைச்சிருக்கிறது. இப்போ தேசிய கட்சியினுடைய பலம் கிடைச்சிருக்கிறது, ஆதரவு கிடைச்சிருக்கிறது. அதனால அவங்க எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க.
இப்படியேதான் கடந்து திமுக மேல ஆளுங்கட்சியான திமுக மேல பழி போட்டு போவாங்க. அதனால நம்ம இது பேசி பெரிதா ஒன்றும் ஆக போறது இல்ல. நேற்றைக்கு ஒரு மானம், அதாவது சொல்லலாமான்னு தெரியல, இதெல்லாம் இருந்தா செந்தில் பாலாஜி அவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கு, இல்லன்னு சொல்லல. 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது அவங்களோட பொறுப்பு, திமுகவினுடைய பொறுப்பு. ஒரு கேள்வி எனக்கு வந்து கேட்ட தோணுச்சு. என்னன்னா, அவர் கேட்ட கேள்வி இல்ல, அவ்வளவு செருப்புகள் கிடந்துச்சு, எத்தனை வாட்டர் பாட்டில் அங்க கிடந்துச்சு? இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? தாவேக்காட்ட இருந்து பதில் இருக்கா? முதல் கேள்வி 8:45க்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் 8:45க்கு வீட்ல இருந்து கிளம்புனீங்க? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? நாமக்கல்ல, கரூர்ல நாங்க சொல்லியிருந்தது வந்து 3 to 10. அதுக்குள்ள நாங்க பேசிட்டோம். எங்க மேல தவறு இல்ல. நியாயப்படுத்த அந்த 41 உயிரிழப்புக்கும் எங்களுக்கும் காரணம் இல்லன்னு தப்பியோட தான் பாக்குறதே தவிர தாவேக்கா, வேற எந்த நமக்கு தலைமை பண்பு இருக்கா? நம்ம அந்த கூட்டத்த கட்டுப்படுத்த தவறிட்டோம். நம்ம வந்து ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் அந்த ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஏற்பாடு எப்படி பண்ணியிருக்காங்க? அங்க மக்கள் எவ்வளவு பேர் கூடியிருக்காங்க? அவங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கா? வெயில் இவ்வளவு இருக்கே, அந்த மக்கள் அங்க நிக்க முடியுமா? பெண்கள் வந்திருக்காங்களா? அவங்களுக்கு உங்க கூட்டத்துக்கு கட்டுப்பாடு இல்லாம மரம் மேல, கரண்ட் கம்பத்து மேல ஏறி நிக்கிறாங்கன்னு தெரியும். அப்ப அந்த வரக்கூடிய பெண்களுக்கு தனியா நிக்கிறதுக்கு ஒரு லைன் ஏதாவது அதான் தாவேக்கா கரூர்ல என்ன செயலாளர்கள் இருக்காங்க, எங்க பொறுப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க என்ன செயல்பட்டாங்க விஜய் அவர்கள் வருவதற்கு முன்பு, என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அங்க கூடி இந்த தொண்டர்களுக்கு, ஏதாவது சொல்லுங்க. தாவேக்காக்கு துப்பு இருந்தா முழுக்க முழுக்க இந்த திமுக சதி. எங்க தாவேக்கானுடைய கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் பாருங்க, விஷுவல காட்டி, அதான் சிசிடிவி ஃபுட்டேஜ், வேனை சுத்தி அவ்வளவு ஃபுட்டேஜ், சிசிடிவி நிறைய அங்க ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா, அதை போட்டு காட்டுங்க. எங்க கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் மக்களுக்கு இவ்வளவு வசதிகளை பண்ணி கொடுத்தாங்க, இதை மீறி திமுகவுடைய சதியால தான் உயிர் போயிருக்கு, நீங்க முடிஞ்சா ப்ரூவ் பண்ணுங்க, அப்புறம் பேசுங்க. பத்தி பேச வேணாம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துல இருந்து தப்பி வந்ததே மிகப்பெரிய, இது உயிர் அவ்வளவு சேதத்தோட வந்திருக்காரு. அதனால அவருக்கு 2 மடங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு முக்கிய அரசியல் விஷயம் இருக்கு, அது பலருக்கு புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, என்டிஏ கூட்டணி ரொம்ப வலுவிழந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில அமித்ஷா அவர்கள் இறங்கினாரு. அதற்கு இப்போ வரைக்கும் பலம் கிடைக்கல. அப்படிங்கும்போது விஜய் அவர்களும் புதிதா வராரு, அவருக்கு பெரிய கிரௌடு கூடுது. அவர் இந்த கூட்டணிக்கு வர வச்சிடலாம் அப்படின்னா, அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு பேசிட்டு இருக்காரு. அவரை எப்படி இந்த கூட்டத்துக்கு வர்றது, எப்படியாவது இந்த கூட்டத்துக்கு அவரை வர வச்சிடணும் அப்படிங்கிற நோக்கம் பாஜகவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்து எல்லாருக்கும் தெரியும். தந்தை டிவிக்கு அமித்ஷா அவர்கள் கொடுத்த பேட்டியிலேயே அவர் சொல்லியிருந்தாரு, புதிதா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு, அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் கொடுக்குறாங்க, அவர் இந்த கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுலயும் 1000 உள்ளர்த்தங்கள் இருக்கே, அதையே தாவேக்கா பேச மாட்டேங்குது. பயமா? பாஜகவை பார்த்து பயமா? அமித்ஷா அவர்களை பார்த்து பயமா? சரி, அமித்ஷா அவர்கள் தொலைபேசியில அழைத்து விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தணும், ஒய்பிரிவு பாதுகாவலர்களுடைய பாதுகாப்பு எப்படி இருந்தது அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஒய்பிரிவு அதிகாரிகளிடம் பாதுகாப்பு குறித்தான கேள்விகளை கேட்டிருக்காரு. விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தணும், உங்களுக்கு வந்து ஒரு சூழல் சரியில்லை, அதனால நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேக்கா தரப்புல இருந்தும் பாதுகாப்பு அதிகப்படுத்தணும்ன்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோடு அன்னைக்கு நன்றி சொன்னாரு. நன்றி சொல்லும்போது கட்சியினுடைய பெயர்களை சொல்லல. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் அழைத்து பேசியதாகவும் சொல்லப்படுது. ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில அழைத்து பேசியிருக்காரு. மத்திய அரசு, பாஜக, குறிப்பாக அமித்ஷா எப்படியாவது என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்களை கொண்டு வரணும்ன்ற நோக்கம் ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் கிரௌட பார்த்தோன்னே முடிவு பண்ணிருப்பாங்க. அரசியல் சாணக்கியர் இல்லையா அவரு. அப்போ இந்த சதிகளுக்கும் அவரும் பாஜகவுக்கும் தொடர்பே இல்லையா? இப்படி ஒரு வார்த்தையாவது விஜய் அவர்கள் பேசியிருப்பாரா? இப்போ கொள்கை எதிரி பாஜகன்னு பல மேடையில பேசியிருக்கீங்க, திமுக எதிரி எதிரின்னு சொல்றீங்க, ஆளுங்கட்சி இன்னைக்கு இங்க அவங்கதான், மத்தியில ஆளுங்கட்சி பாஜக தானே, அப்ப அவங்களுக்கு இதுல பங்கு இருக்கான்னு எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பேசியிருப்பீங்களா? அப்ப உங்களுடைய அரசியல் எப்படி இருக்கு, இதுல இருந்தே புரிஞ்சுக்க வேணாமா? அரவணைக்கிறது, பாஜக விஜய் அவர்களை அரவணைக்கிறது, இந்த சிக்கல்ல சிக்காம திமுக மீதான பிரச்சாரங்களை, பொய் பிரச்சாரங்களை அண்ணாமலை அவர்களை வச்சும் நயினார் அவர்களை வச்சும் அதிகப்படுத்துகிறதையும் பார்க்க முடியுது. அதுலயும் 2 பேருக்குமான மோதல் இதுலயும் பலமா வருது. என்னன்னா, அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குமான மோதல். நயினார் நாகேந்திரன் அவர்கள் களத்துக்கு போறாரு, அந்த மக்களை பாக்குறாரு, ஆறுதல் சொல்றாரு. அங்கிருந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது முழுமையான விசாரணை தெரியும் வரைக்கும் யார் மேலேயும் நம்ம குற்றச்சாட்டை வைக்க முடியாது, ஆனா அது நடந்திருக்க கூடாது, காவல்துறையும் பலமான பாதுகாப்பு கொடுத்திருக்கணும், தாவேக்காவும் கட்சி ஒரு தலைமை வந்து அது சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணிருக்கணும், பாதுகாப்பான ஏற்பாடுகளை கொடுத்திருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சாரு ரொம்ப சாஃப்டா. அண்ணாமலை அவர்கள் போனாரு, பார்த்தாரு,
நிவாரணத்தை நயினார் அவர்கள் பாஜக சார்பா அறிவிச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் போறாரு, பாக்குறாரு, அவர் தனியா நிவாரணத்தை அறிவிக்கிறாரு. அங்கிருந்து திமுக சாடியே மொத்தமா பேசுறாரு. விஜய் அவர்களுக்கு இதுல பங்கே இல்லைன்னு பேசுறாரு. அப்ப இதுல இருந்தே அவங்களுக்கு உண்டான உட்கட்சி மோதலையும் புரிஞ்சுக்க முடியுது. பாப்போம். பாஜகவினுடைய வலையில தானாகவே போய் சிக்கியிருக்கிறார் விஜய் அவர்கள். அங்க அந்த கரூர்ல தன்னை பார்க்க வந்த மக்களுக்கு முறையான பாதுகாப்பை கொடுத்திருந்தா, நம்ம நிறைய வீடியோல பேசுறோம், திரும்ப திரும்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிற ஒரு கட்சியாக செயல் வீரர்களை களத்துல இறக்கி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடுத்திருந்தா இப்படி ஒரு சூழல்ல சிக்கியிருக்க வேணாம். வசமா போய் அவர் விரும்பி போய் சிக்கியிருக்காரான்னு கூட நமக்கு தெரியாது. இல்ல எதற்காக அரசியலுக்கு திடீர்னு வந்தார்? தன்னுடைய தந்தை அவ்வளவு வற்புறுத்தியும் அரசியலுக்கு வராத விஜய் அவர்கள் தற்போது ஏன் வந்தார் அப்படிங்கிறதுக்கும் பல கேள்விகள் இருக்கு. எதுக்குமே அவர் பதில் சொல்ல மாட்டார்ல. நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டாரு. அவர் என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. அதான் விஜய் அவர்கள். விஜய் அவர்களுடைய தொண்டர்களுக்கு இதான் நிலைமை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாவம் உங்களுடைய கூட்டத்துல சிக்கி சின்னாவனமாயி குத்துயிரும் குலையுருமா அவர் சென்னை போய் சேர்ந்தாரு. ஸோ அதனால அவருக்கு பாதுகாப்பை 2 மடங்கு உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. சோ தாவேக்கானுடைய தொண்டர்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். களம் மாறுகிறது. திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது சொல்லியிருக்காரு, பாஜகவின் முகமாக விஜய் அவர்கள் இருக்கிறார். இப்போது தெரிந்து விட்டது நல்லா யார் விஜய் ஏற்கிறார் அப்படின்னு சொல்லி. பாஜக தான் விஜய் ஏற்கிறது, பாஜகவினுடைய ஆளாக தான் விஜய் செயல்படுகிறார் அப்படின்னு 1000 குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்துல பல மாற்றங்கள் வர இருக்கிறது. சரியான தலைவரை தயவு செஞ்சு தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளியில் நாளை பேசலாம். நன்றி, வணக்கம்.